பிரியாணி வார்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன செல்ல சண்டைகள் எப்பவுமே போகும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த சீரக சம்பா பாஸ்மதி ரைஸுக்குள்ள வந்து பயங்கர வாரே நடக்கும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் எனக்குமே சீரக சம்பா தான் பிடிக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். பட் என்னன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கும். சில பேத்துக்கு சீரக சம்பா பிடிக்கும், சில பேத்துக்கு பாஸ்மதி பிடிக்கும். பெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீரக சம்பா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் மசாலா கொஞ்சம் முன்ன பின்னே ஏற்றினாலும் அந்த அரிசி வந்து ஃப்ளேவர்ஃபுல் அரிசிங்கிறதுனால நீங்கள் மினிமம் மசாலா போட்டாலுமே அந்த டேஸ்ட் கொடுத்துட முடியும் சீரக சம்பாவில். பட் பாஸ்மதி அப்படி கிடையாது, அந்த நுணுக்கங்கள் ரொம்ப அதிகம். அது கரெக்டாக இருந்தால் தான் அது ப்ராப்பர் பிரியாணி வரும். அப்படி இல்லைன்னா அது கிட்டத்தட்ட தக்காளி சோறு அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ அந்த பாஸ்மதி ரைஸுக்கு சீரக சம்பாக்கு என்ன இது என்ன ஸ்பெஷாலிட்டி, இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா? அதாவது மசாலாஸ் கொஞ்சம் மாறும். நான் முதலே சொன்ன மாதிரி டேஸ்ட் வைஸ்ல சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு சீரக சம்பா அரிசி எடுத்து கையில் அப்படி பக்கத்தில் கொண்டு போங்களே, அந்த ஃப்ளேவராக மனம் இருக்கும், அது அரிசியோட மனம் தெரியும். ஆனால் பாஸ்மதி வச்சு கொண்டு போங்களே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஸ்பைசஸ் மூலிமா ஃப்ளேவர் ஏற்றுவாங்க. எதுக்குன்னா பாஸ்மதிக்கு. பட் சீரக சம்பாக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.